Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதித்து விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கவரப்பேட்டையில் மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்தானது முற்றிலுமாக சர்வீஸ் சாலையில் மாற்றிவிடப்பட்டது. சர்வீஸ் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் நெரிசல் ஏற்பட்டது. மைனாரிட்டி பாஜக அரசு சாலைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பகல் பொழுதில் நிலவும் பனிமூட்டத்தை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் பனிமூட்டத்துடன் கூடிய மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் ரம்மியமான காட்சிகள் கண்களை குளிர்விக்கிறது. இந்த வானிலையை அனுபவிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை லட்சுமி மில்ஸ் அருகில் கார்ப்பரேட் பைக் டாக்ஸிகளால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவினாசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பேராசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். 15 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து ஒரே பாணியில் இருந்து வரும் பேராசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி தலைமைக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு குறித்து பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலை உள்ளது. இதனால் ரெட்டியார் சத்திரம் அண்ணா பல்கலைக்கழக சாலையில் அமர்ந்து பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு கல்வியாளர்களுக்கான உரிமையை தடுத்து வருவது பலரது மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. திருவள்ளூர் ஸ்ரீனிவாச நகரில் மழைநீர் கால்வாயுடன் கழிவுநீரை இணைப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீனிவாச நகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் கழிவுநீரை சேகரிக்காமல் மழைநீர் கால்வாய் பகுதியில் இணைக்கும் நடவடிக்கை இரவு வேளையில் நடைபெற்றது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள காலி இடங்களில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சமுதாய நலக்கூடம் பாழடைந்து குடிகாரர்களின் கூடாரமாக மாறியிருப்பது அந்த பகுதி மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. அச்சிறுபாக்கம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த சமுதாய நலக்கூடத்தில் ஏராளமானோர் பல சுப நிகழ்ச்சிகளை குறைந்த வாடகையில் நடத்தி வந்தனர். ஆனால் கடந்த ஓராண்டாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மூடப்பட்ட சமுதாய நலக்கூடம் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமுதாய நலக்கூடத்தை சீர் செய்து புதுப்பிக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சி நிர்வாகம் ஆளும் விடிய அரசு இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. பல முறை கூறியும் இந்த பேரூராட்சி தலைவர் ஆகட்டும் துணைத் தலைவராகட்டும் எத்தனை முறை கூறியும் அந்த சமுதாய கூடத்தை இன்னைக்கு குடிகாரங்களின் கூடாரமா மாறி இருக்கு. இன்னைக்கு அதை பேரூராட்சியில இருக்குது, ஒரு டவுன்ல இருக்குது. 15 வார்டு மக்கள் என்னடா வெளியில போயிட்டு பண்ணா நம்ம 2 லட்சம் ரூபாய் செலவாகுமே, இங்க பண்ணனா நம்மளுக்கு ஒரு 15,000 கிடைக்காது. ஏழைகள்லாம் நிறைய பேர் ஏக்கத்தோட அந்த சத்திரத்தை நின்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. தேனி மாவட்டம் மரவப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கட்டிடத்தில் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரவப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் வகுப்பறை ஒன்றில் திடீரென மேற்கூரை கான்கிரீட் பூச்சு இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக மாணவ மாணவிகள் காயங்களின்றி தப்பிய நிலையில் திறனற்ற திமுக அரசில் பள்ளிகளை முறையாக பராமரிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.